மெட்ராஸ்ல இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இந்த ஊர்ல வயிறு நிறைய சாப்பிட்டு காத்தாட உட்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். ஆமா ஆமா, மாமனார் வீட்டு சொகுசே தனி சொகுசு தான் சகல. உங்களுக்கு பழக்கம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் புதுசு. நாங்களும் இன்னைக்கு தான் உங்களை சந்தோஷமான மூட்ல பாக்குறோம். எல்லாத்துக்கும் உங்க உபசரிப்பு தானே காரணம். ஆமா மாமா, இப்பதானே உங்க முகத்துல சிரிப்பையே பாக்குறேன். இல்லனா போட்டோல இருக்கிற மாதிரி கோண மூஞ்சியா தான் இருப்பீங்க. நீ கூட அந்த குற்றாலத்துல இருக்கிற குட்டி குரங்கு மாதிரி தானே இருக்க. கரெக்ட்டா சொன்னீங்க மாமா. நீங்க போய் தானே சொன்னீங்க. இல்ல இல்ல, கரெக்ட்டா தானே மாமா சொன்னீங்க. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். என்னது? அந்த குரங்கு பேரு பவானி இல்ல, லீலா. மாமா எல்லாத்தையும் மறந்து இங்கே செட்டில் ஆயிட்டேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி சகல, இந்த மாதிரி நீங்க அடிக்கடி வந்து போகணும். கண்டிப்பா வரேன். சரோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அரிசி வறுக்கிறியா? அம்மா, உங்க வீட்டில் ஒன்றும் தப்பா நினைக்கலையே? எதுக்கு பாட்டி? என்னம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? உன் புருஷன் மாணிக்கம் உன்னை கொண்டு போய் உங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு உனக்கு வலிச்சா எனக்கு என்னங்கிற மாதிரி திரும்பி வந்தானே, அதை பத்தி கேட்குறேன். இல்ல பாட்டி, நான் இவங்கள பத்தி அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. நீ கேட்டிருக்க மாட்டேன். அண்ணா, இவங்க வவுசுதான் ஊரே தெரிஞ்சு கிடக்குது. அப்புறம் என்ன? ஏண்டியம்மா, உன் புருஷன் மாணிக்கத்தை உங்க அப்பா வீட்டுல எப்படி மதிப்பாங்க? இல்ல உன் அக்கா தங்கச்சி மாதிரி தான் என்ன மரியாதை கொடுப்பாங்க? அதுக்கு என்ன பாட்டி பண்ண முடியும்? இருந்தாலும் இன்னைக்கு உன்னால ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறதுக்காக அவங்க செஞ்ச அக்கிரமத்தை வேணா அவங்க மறக்கலாம். ஆனா உன் அக்கா தங்கச்சி மாதிரி மறப்பாங்களா? விட்டு தள்ளுங்க பாட்டி, நானே இதெல்லாம் மறக்கலான்னு. நீ மறந்துடுவ கண்ணு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அதனாலதான் அநியாயமும் அக்கிரமமும் உன்னை துரத்திக்கிட்டே வருது. சரி, நான் வரேன். என்ன பாட்டி அதுக்குள்ள கிளம்புறீங்க? அடி என்னடி, இது எனக்கு வயிறு இல்ல. நான் ஒரு ஆழா கரிசியை கொதிக்க வைக்க வேண்டாமா? உன் மாமியார்கிட்ட தட்டை தூக்கிட்டு போய் நின்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். வேதாள முருங்கை மரையாருன கதை தான். உன்னைத்தான் அவ இம்சப்படுத்துவா. அந்த வம்பு உனக்கு வேண்டாம். நானே ஆக்கி நானே சாப்பிட்டுக்கிறேன். வரட்டுமா? என்ன? எப்ப வந்தீங்க? இப்பதான். பயப்படாத. எங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? என் தங்கச்சிங்களா எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க? அதை ஏன் கேக்குற சரோ? பிரமாதமான கவனிப்பு. ஜாலியா பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு பொழுது போனதே தெரியல. 3 மச்சின்னு வச்சுங்களோ, மாணிக்க மாமா மாணிக்க மாமான்னு சுத்தியே வந்துட்டு இருந்துங்க. அந்த செல்வாக்கே தனி. என்னதான் இருந்தாலும் ஐயோ விடுங்க சாமி. சாமின்னு பார்த்தா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது.